வணக்கம். இன்று நாம் சோப்பை பற்றி பார்க்க போகிறோம். உலகில் வரும் அனைத்து வியாதிகளுக்கு காரணம் இந்த அப்பாவி கொசுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது, நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பு தான். இந்த சோப்பு மட்டும் இல்லை, டிவியில் விளம்பரம் வர 199 சோப்பு உங்கள் உடம்புக்கு வியாதி உண்டு பண்ணுது, கிட்னி ஃபெயிலியர் பண்ணுது, கேன்சர் உண்டு பண்ணுது, எய்ட்ஸ் உண்டு பண்ணுது. இங்கே பாருங்க, முதல்ல சோப்புன்னா என்ன? சோப்புங்கிறது என்னோட பர்பஸ் என்ன? உடம்புல இருக்கிற குப்பையெல்லாம் நீக்கிறது தானே. ஆனால் எந்த சோப்பும் உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிறது இல்லைங்க. இங்கே பாருங்க, தேங்காய் எண்ணெயில் சோப்பு தயாரித்தா மட்டும்தான் அழுக்குகளை நீக்கும். வேறு எதில் தயாரித்தாலும் அழுக்குகள் நீக்காது. அதை விட முக்கியம், இந்த பாமாயில் கழிவு இருக்கு இல்லையா, ஃபேட்டி ஆசிடு, அதில் மட்டும் தயாரிச்சிட்டா இது அழுக்கை நீக்காது, வேர்வை துவாரத்தை அடைச்சிருங்க. அப்போ என்ன ஆகும்? உடம்பு இருக்கிற குப்பையெல்லாம் அதிகமாகி அப்நார்மல் ஹீட் ஆகி ஸ்கின் டிசீஸ் வரும், சொரியாசிஸ் வரும், கிட்னி ஃபெயிலியர் வரும், எல்லா வியாதி வருங்க. பாருங்க, அனைத்து வியாதிகளுக்கு காரணம் நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பு தான். பாருங்க, நூற்றுக்கணக்கான சோப்பெல்லாம் இருக்குது. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? சோப்புன்னா என்ன? எல்லா சோப்பையும் ஆராய்ச்சி பண்ணி சோப்பு எப்படி தயாரிக்கிறாங்க, அது நல்ல சோப்பா கெட்ட சோப்பான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு சயின்டிஃபிக்காக நிரூபித்து எந்த சோப்பை வாங்கலாம் வாங்கக்கூடாது, சோப்புடைய பிரயோஜனம் என்ன, நீங்கள் பயன்படுத்துகிற சோப்புடைய உண்மையான தரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிரூபித்து, அப்புறம் டிஎஃப்எம்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படின்னு என்ன, அதுக்கப்புறம் சோப்புனால சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் விளக்கமாக பார்த்து இன்றைக்கிங்க சோப்புன்னா என்னங்கிறத A to Z மொத்தமாக கற்றுக்கலாங்க. இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாங்க ஆரோக்கியமாக வாழலாங்க. ஏன்னா சோப்புனால தான் எல்லா நோயும் வருது. அப்போ அதை மட்டும் சரி பண்ணிட்டோம்னா எல்லா வியாதியும் குணப்படுத்திடலாங்க. இதையெல்லாம் நாம் தான் கற்றுக்கணும். பெரிய பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களாம் இந்த கொசு பின்னால் சுற்றிட்டு இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம்? உண்மையான ரீசன் கண்டுபிடிச்சி நாம் சரி பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த சோப்பு பயன்படுத்துகிறீங்களோ எல்லா சோப்பையும் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேங்க. டெஸ்ட் பண்ணி உண்மையிலேயே சோப்புன்னு என்னங்கிறத நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். வாங்க சோப்பு டெஸ்ட் பண்ணலாம். சோப்பு என்பது எந்த ஒரு கொழுப்பு இருந்தாலும் அதில் சோப்பை தயாரிக்கலாம். எந்தெந்த கொழுப்புலையெல்லாம் சோப்பு தயாரிக்க முடியும்னு பார்க்கலாம். பாதாம் எண்ணெய், விளக்கெண்ணெய், கோகோ பட்டரு, தேங்காய் எண்ணெய், லேனோலின் லிக்விட் வேக்ஸு, நீம் ஆயிலு, வேப்ப எண்ணெய், ஆலிவ் ஆயிலு, பாம் ஆயிலு, அப்புறம் கிரவுண்ட்நட்டு, பீனட் ஆயிலு, பைன் தாறு, சீசம் ஆயில் அதாவது நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் சியா பட்டரு, அப்புறம் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு, ஆட்டு கொழுப்பு, ஏதாவது ஒன்றுங்க. எந்த கொழுப்பு இருந்தாலும் அதை வச்சு சோப்பு தயாரிக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கேளுங்க, தேங்காய் எண்ணெயில் சோப்பு தயாரித்தா மட்டும்தான் தோலில் உள்ள அழுக்கை நீக்கும். வேறு எந்த கொழுப்புள்ள சோப்பு தயாரித்தாலும் அழுக்கை நீக்காது. ஆனால் சோப்பு, அதுவும் சோப்பு தான். இப்போது எந்தெந்த கொழுப்பில் சோப்பு தயாரித்தா எவ்வளவு அழுக்கு நீக்கும், எவ்வளோ நுர வரும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் இருக்குது. இது நீங்கள் பார்க்கலாம். இந்த லிஸ்ட் எப்படின்னா பாருங்கள், பாதாம் ஆயிலில் தயாரித்தா அழுக்கு நீக்காது, நுரையும் வராது. விளக்கெண்ணெயில் சோப்பு தயாரித்தா அழுக்கு நீக்காது, ஆனால் 90% நுர வரும். அதனால் நுர வரக்காக வேணால் இந்த சேர்த்திக்கலாம். அடுத்தது, கோகோ ஆயிலில், கோகோ பட்டரில் சோப்பு தயாரித்தா அழுக்கு நீக்காது, நுரையும் வராது. தேங்காய் எண்ணெயில் தயாரித்தா மட்டும்தான் 67% அழுக்கையும் நீக்கும், 67% நுரையும் வரும். இது அதனால் இருக்கிற கொழுப்புகள்லேயே தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பு மட்டும்தான் சோப்பு, மற்றதெல்லாம் சோப்பே கிடையாது. நீம் ஆயில், வேப்ப எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதில் தயாரித்தாலும் சில பேர் சொல்கிறாங்க எங்களது சோப்பில் வேப்ப எண்ணெய் இருக்குன்னு. வேப்ப எண்ணெயில் சோப்பு தயாரித்தா அழுக்கே நீக்காது, ஸோ அதுவும் பயன்படாது. லேனோலின் லிக்விட் வேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் அழுக்கும் நீக்காது, நுரையும் வராது. ஆலிவ் ஆயில், பாம் ஆயிலில் 1% அழுக்கு நீக்கும், 1% நுர வரும். இந்த 1%ங்கிறது நீங்கள் 0 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா 1க்கு 100க்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் பீனட் ஆயில், பைன் தாறு, சீசம் ஆயில், ஷியா பட்டரு, மாட்டு கொழுப்பு. இங்கே பாருங்கள், மாட்டு கொழுப்பில் வேணால் ஒரு 8% அழுக்கு நீக்கும், 8% நுர வரும். 8ங்கிறது ரொம்ப பெருசெல்லாம் இல்லைங்க. தேங்காய் எண்ணெய் பாருங்கள் 67, மாட்டு கொழுப்பு பாருங்கள் 8, அதுக்கப்புறம் பாம் ஆயில் 1, சூரியகாந்தி எண்ணெய் 1, நல்லெண்ணெய் 1ங்க.
அப்போது 1 8 67 3க்கு எவ்வளோ வித்தியாசம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அதனால் தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பு மட்டுமே அழுக்கையும் நீக்குகிறது, வேர்வை துவாரங்களை அடைப்பது கிடையாது, நுரையும் வருகிறது. மற்ற எல்லா சோப்புகளும் அழுக்கை நீக்குவதே கிடையாது. அதுலேயும் இந்த குறிப்பாக இந்த பாமாயிலில் தயாரிக்கிற அந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் சோப்பு தயாரிச்சிட்டா இது அழுக்கையை நீக்கிறது இல்லை, வேர்வை துவாரங்களை அடைத்து விடுகிறது. அப்போ வேர்வை துவாரம் அடைச்சா என்னாகும்? உள்ளுக்கிற குப்பையெல்லாம் தங்கிரும், எல்லா வியாதி வருங்க. இப்படி இதாங்க உண்மையிலேயே சோப்பு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா சோப்பு எப்படி தயாரிக்கிறது, அந்த சோப்பு எந்த எண்ணெயில் தயாரித்தாங்கன்னு எப்படி சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னால் இருக்கிற எல்லா சோப்பும் டெஸ்ட் பண்ணியாச்சுங்க. எந்தெந்த சோப்பெல்லாம் சோப்பே இல்லை, அதாவது தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்படவில்லை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது இதுவரை டெஸ்ட் பண்ணும் பொழுது நான் இப்போ சொல்கிற சோப்பெல்லாம் தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கவே இல்லை. யாருக்காவது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கிறதா இருந்தால் நீங்கள் வரலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இல்லை நீங்கள் டெஸ்ட் பண்ணி காட்டலாம். டாக்டர்கள் பரிந்துரைக்கிறாங்க இல்லைங்களா, டெர்மாடியூ, அதுக்கப்புறம் கேட்டோ, கிளஸ்பர், இப்படின்னு எனக்கே வாயில் நுழையில நிறைய பேர்லாம் இருக்குது. இந்த டாக்டர்கள் சொல்லுவாங்க இந்த சோப்பை பயன்படுத்துங்கள், டாக்டர்கள் பரிந்துரைக்கப்படுறாங்கன்னு. வாங்காதீங்க, அதில் எல்லாமே ஃபேட்டி ஆசிட் மட்டும்தான் இருக்குது, தேங்காய் எண்ணெய் கிடையவே கிடையாது, சயின்டிஃபிக்காக நிரூபிக்க முடியும். அடுத்தது சரி, அப்போ லண்டனில் யார்ட்லி சோப்பு வாங்கலாம்னு சொன்னால் அதுவும் ஃபேட்டி ஆசிடுங்க, தேங்காய் எண்ணெய் கிடையாதுங்க. அமெரிக்காவில் டெடி பார்னு சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப உயர்ந்த சோப்புன்னு, அதுலேயும் ஃபேட்டி ஆசிட் தான். இங்கே பாருங்கள், எல்லா சோப்பும் ஒரே குப்பை தாங்க, பேர் மட்டும்தான் வேறு, ரேட்டு மட்டும்தான் வேறு. உங்களுக்காக மனம், நிறம், குணம் எல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுக்குறாங்களே தவிர எல்லாமே ஒரே ஃபேட்டி ஆசிடில் தயார் பண்ணுறது தான். இப்படி எல்லாமே டெஸ்ட் பண்ணியாச்சுங்க. நேச்சுரல் ஃப்ளவர் சோப்பு, சந்தூர், பார்க் அவென்யூ, ஹமாமு, கோத்ரேஜுடைய சோப்பு, நம்பர் 1 சோப்பு, டெட்டாலு, விவிலு, அதுக்கப்புறம் இந்த பதஞ்சலி சோப்பு எல்லாமே அதுவும் ஃபேட்டி ஆசிட் தான். பதஞ்சலியில் வந்து அக்வா ஃப்ரெஷ்ஷு, மின்ட்டு, துளசி, ஆலுவேரா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு, எதுவுமே சோப்பே கிடையாது, எல்லாமே குப்பை தான். அப்புறம் ஈசா சோப்பும் செக் பண்ணியாச்சு, ஹிமாலய சோப்பும் செக் பண்ணியாச்சு, ஜான்சன் ஆயுஷு வருவானுங்க. பச்சை நிறத்தில் இருப்பதெல்லாம் சுத்தமானதெல்லாம் நாங்கள் மட்டும்தான் மானுங்க, அதுவும் அதே தான். அது இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடு. ஆயுஷு, விமல், சிந்தாலு, ஓல்டு சிந்தாலு, மைசூர் சாண்டலு, மார்கோல், லிரில் 2000, லக்ஸு, டவ்வு, லைபாயி, ரெக்ஸோனா, பியர்ஸு, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சுங்க, எல்லாமே குப்பைங்க. இந்த குப்பைனால தான் எல்லா வியாதிகளும் வருகுது. இந்த நான் சொன்ன சோப்பெல்லாம் யாரெல்லாம் போட்டு குளிக்கிறீங்களோ கண்டிப்பாக உங்கள் வேர்வை துவாரங்கள் அடைக்கப்படும், உங்கள் உடம்பில் உள்ள கழிவுகளெல்லாம் வெளியே வராது. நீங்கள் எதுக்கு சோப் பயன்படுத்துகிறீங்க? குப்பை வெளியே போகிறதுக்கு தானே. இருக்கிற குப்பையும் போகாது, இதுவே குப்பையாக மாட்டிக்கும். சரி, அப்போ எந்த சோப்பு தாங்க நல்லது அப்படின்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு சோப்புன்னு என்ன, அது கழிவுகளை எப்படி நீக்குது, அதை சோப்பை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலே ஆரோக்கியத்திற்கு அடிப்படை. நமது உடம்பில் கழிவுகள் தேங்குவதே வியாதி, கழிவுகள் நீக்குவதே வைத்தியம்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி யாருடைய உடம்புல நிறைய கழிவு இருக்குதோ அப்போ தாங்க எல்லா வியாதி வரும், எல்லா உறுப்பும் பாதிக்குங்க. உடம்புல கழிவே இல்லை, தூய்மையாக இருந்ததுன்னா அவர் ஆரோக்கியமான ஆளுங்க, உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துங்க. இங்கே பாருங்க, நம்ம உடம்புல இருக்கிற கழிவு இருக்கு இல்லைங்களா, +2ல் ஜுவாலஜி புக்கில் 2017 இந்த ஜுவாலஜி புக்கில் 8வது பேஜில் இது போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ஒரு நாளைக்கு வந்து 2500 ml வந்து தண்ணி வெளியேறுது, குப்பை. அது வந்து யூரின் வழியாக 1400 ml, லங்ஸ் வழியாக 400 ml, தோல் வழியாக 600 ml, மோஷன் வழியாக 100 ml, மொத்தம் 2500 mlங்க. இப்போ சொல்லுங்கள், இப்போ இந்த ஃபேட்டி ஆசிடில் உருவான இந்த சோப்பெல்லாம் போட்டு குளிச்சிங்கன்னா தோல் இருக்கிற அந்த வேர்வை துவாரங்கள்லாம் அடைச்சிருமா? அப்போ அந்த ஸ்கின் வழியாக வெளியே வர வேண்டிய 600 ml எங்கே போகும்? அது உள்ளே இருந்து எல்லா வியாதியும் உண்டு பண்ணுங்க. இவருங்க வெறும் அந்த தண்ணி மட்டும் 600 ml வரல, நம்ம உடம்புல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 250 கிராம்லேருந்து 1400 கிராம் வரைக்கும் குப்பை வெளியே போகுதுங்க. என்ன மாதிரி குப்பை? கொழுப்பு, ஆவியாகும் கொழுப்பு, ஆல்புமின் புரோட்டீனு, யூரியா, லாக்டிக் அமிலம், சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, அல்கலைன் பாஸ்போர்ட்டு, சுகரு, ஆஸ்பாரிக் அமிலம்னு நிறைய இருக்குதுங்க. இது லிஸ்ட் நிறையா இருக்குது. இதெல்லாம் 250 கிராம்லேருந்து 140 1400 கிராம் வரைக்கும் உடம்புலேருந்து வெளியே போகுதுங்க. இப்போ சொல்லுங்கள்,
உடம்புலேருந்து தண்ணி வெளியே போயிட்டுருக்கு, குப்பை இந்த மாதிரி ஆசிடெல்லாம் வெளியே போயிட்டுருக்கு, கொழுப்பெல்லாம் வெளியே போயிட்டுருக்கு. அப்போது உடம்பு இந்த கழிவுகளை வெளியேற்றினா தானே உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தடை விதிக்கிறது யார்? நீங்கள் பயன்படுத்துகிற சோப்பு தான். இதை யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் இந்த சோப்பெல்லாம் யாரெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ எல்லா வேர்வை தரம் அடைச்சிரும். இதனால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் தெரியுமா? அந்த குப்பை எங்கெங்கே போகும், எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரத்த நாளங்களில் போய் கொழுப்பு கட்டி உண்டு பண்ணும். அப்புறம் என்ன பிளாக்கும்பாங்க. ஹார்ட்டுக்குள்ளே போச்சுன்னா ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட் அட்டாக்கு. பிரெயின்குள்ளே போச்சுன்னா பிரெயின் டியூமரு. கிட்னியில் போய் என்ன பண்ணும், அதில் போய் கிட்னி ப்ரெஷர் அதிகம் பண்ணும். லங்ஸ்குள்ளே போய் சளியாக உற்பத்தி ஆகுங்க. புரிஞ்சுக்குங்க, உலகில் இருக்கிற 4448 வியாதிக்கும் அடிப்படை காரணம் தோலில் உள்ள வேர்வை துவாரங்களை அடைப்பதே. அதற்கு நீங்கள் பயன்படுத்தும் சோப்பு மிகவும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. எனவே சோப்பு கம்பெனிகள் மூலியமாக மட்டுமே உலகத்தில் மிகப்பெரிய நோய்கள் வருகிறது. எனவே தான் இந்த சோப்பு கம்பெனி முதலாளியும் அந்த மருந்து மாத்திரை கொடுக்குற முதலாளி இருக்கா இல்லையா, ரெண்டும் ஒரே முதலாளி தான். இவன் என்ன பண்ணுறான், சோப்புங்கிற பேரில் நம்ம பயன்படுத்தியிருந்த சாதாரண தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்புகளை, நம்ம தாத்தா பாட்டி பயன்படுத்தியிருந்த சோப்புகளை, அது சாதாரண சோப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் விலக்கிட்டு இப்பொழுது இருக்கும் அனைத்து சோப்புகளும் சாதாரண சோப்பு இல்லை, பயங்கரமான சாதாரணமான சோப்பு. எல்லாமே கொழுப்பு என்ற ஃபேட்டி ஆசிட் என்ற பாமாயில் கழிவால் உருவாக்கப்பட்டது. எனவே இந்த சோப்பை நிறுத்துவதால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். தொடர்ந்து கேளுங்க, இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். ஆரம்பத்தில் நமது முன்னோர்கள் தேங்காய் எண்ணெய் மூலியமாக மட்டுமே சோப்பு தயாரித்து வாழ்ந்து வந்தார்கள். அதன் பிறகு இந்த உலகத்தை ஏமாற்றி அடிமையாக்க வேண்டும் என்று நினைக்கும் அடிமைகளாகிய அந்த இலுமினாட்டிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஊருக்குள்ளே வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கும் சோப்பையெல்லாம் தப்பான சோப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேட்டி ஆசிட் எனப்படும் பாமாயில் கழிவில் தயாரித்தா தான் நல்லதுன்னு வேண்டுமென்றே பிரச்சாரம் செய்து உலகத்தை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அப்படி பல சோப்பு கம்பெனி மாறிட்டாங்க. கடைசியாக இந்தியாவில் 2014 பிப்ரவரி மாதம் 18 தினத்தந்தியில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. இதில் எழுதின ப. சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு நல்ல உள்ளம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற பாமாயில் கழிவில் செய்யப்பட்ட சோப்புக்கு 7.5% வரி விலக்கு கொடுக்கப்படும்னு ஒரு அறிவிப்பை வேணுமுன்னே ஏற்படுத்தி, ஏதோ கொஞ்சம் கம்பெனி இந்த தேங்காய் எண்ணெய் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வழி இல்லை, ஏன்னா 7.5 டேக்ஸ் கிடைக்குதா இல்லையா, அப்படி கொண்டு வேணுமுன்னே பெனிஃபிட்டை கொடுத்து இந்தியாவில் உள்ள அனைத்து சோப்பு கம்பெனிகளும் இந்த 2014 அப்புறமா, இந்த அறிக்கைக்கு அப்புறமா எல்லாருமே பாமாயில் கழிவில் சோப்பை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே நீங்கள் பயன்படுத்துகிற 99.9% சோப்புகளும் இந்த குப்பையில் மூலியமாகவே தயாரிக்கப்படுகிறது. இந்த மலேசியாவில் இந்த பாமாயில் கம்பெனிலாம் இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்க, பாமாயிலாக தயாரித்து முடிச்சோன்னே கடைசியாக குப்பை இருக்கும் இல்லையா, அதுக்கு தாங்க ஃபேட்டி ஆசிட்னு பேர். நான் அடிக்கடி ஃபேட்டி ஆசிட்னு சொல்கிறேன் இல்லைங்களா, அது என்ன தெரியுமா, பாமாயில் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது இன்றைக்கிங்க ரேட் எவ்வளோ தெரியுங்களா, மிஞ்சி போனால் 8லேருந்து 10 ரூபா இருக்குங்க. ஆனால் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ தெரியுமா, 300 ரூபாங்க. எப்படி 250லேருந்து 350 வரைக்கும் இருக்கும். அது தயாரிக்கிற முறையை பொறுத்து இருக்குது. யோசிச்சு பாருங்கள், 10 ரூபா எங்கே, 300 ரூபா எங்கேங்க. ஸோ இப்படி சாதாரண ஒரு 10 ரூபாய்க்கு கிடைக்கிற ஒரு குப்பையை வச்சு மலேசியாவில் நீங்கள் பாருங்கள், அந்த மலேசியா கம்பெனியெல்லாம் அவன் குப்பையை எல்லாம் ஏற்றுமதி பண்ணி மற்ற நாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு சோப்பு கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு மிச்சத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடிக்கடி பற்ற வச்சுருவாங்க. அதை பற்ற வச்சு தான் அடிக்கடி மலேசியாவில் மிஸ்ட் ஃபார்ம் ஆகும், புகை மண்டலமாக இருக்கும். கேட்டால் பொய் சொல்லுவாங்க, இந்தோனேஷியாவில் காடு எரியுது, அங்கே வீடு எரியுதுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேட்டி ஆசிடை கொளுத்துற வர புகையில தான் அங்கே இருக்கிற சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிற அந்த மேகமூட்டமான ஒரு ஸ்மோக் அப்படின்னு அடிக்கடி உருவாகும். அது காரணமே இதுதாங்க. அதனால் எல்லோரும் புரிஞ்சுக்குங்க, இப்போ இருக்கிற எல்லா சோப்பும் ஃபேட்டி ஆசிட் தான், தேங்காய் எண்ணெய் கிடையாது. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்டு கிரேடுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாங்க. அதாவது கவர்மெண்ட் சொல்லியிருக்கு, ஒரு சோப்பு ஃபஸ்ட்டு கிரேடாக இருக்கணும்னா TFM சொல்கிறாங்க இல்லைங்களா, அது 76க்கு மேலே இருந்தால் ஃபஸ்ட்டு கிரேடாமா. செகண்ட் கிரேடு தெரியுமா, 72லேருந்து 76 இருந்தால் செகண்ட் கிரேடு, 62லேருந்து 72 TFM இருந்தால் தேர்டு கிரேடு. 62க்கு கீழே சோப்பே இல்லைன்னு நான் சொல்லலை, கவர்மெண்ட்டு சட்டம் போட்டிருக்கு. ஆனால் இந்த கணக்கு தவறானது. நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்கள், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் ஒரு சோப்பு நீங்களே தயாரிங்க. கண்டிப்பாக TFM 65லேருந்து 70க்கு மேலே போகாதுங்க. அப்போது தரம் 1 கிரேடு 1 சோப்பு டிவியில் விளம்பரம் காட்டுறாங்களா இல்லையா,
உன் சோப்பில் கிரேடு 1 கிரேடு 2 எங்கள் சோப்பில் டிஎஃப்எம் 67 இருக்குது 76 இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. 67 இருக்கட்டும் 76 இருக்கட்டும், குப்பை போச்சா இல்லையா? எதிர்தான் உங்களுக்கு என்ன, குப்பை போகணுமா இல்லையா? குப்பையெல்லாம் போகாதுங்க. ஃபஸ்ட்டு கிரேடு சோப்பு யாரெல்லாம் போட்டு குளிக்கிறீங்களோ நீங்கள் ரொம்ப பெரிய நோய் தான் வரும். ஆமாங்க, ஏன்னா ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட ஒரு சோப்பில் 76 டிஎஃப்எம் கொடுக்க முடியாதுங்க. 65 72 தான் வரும். முதல்ல தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கிறதே இல்லை, அப்புறங்க டிஎஃப்எம் பார்க்குறது. ஸோ இந்த டிஎஃப் அப்படிங்கிறது ஒரு வெட்டி கதை, தேவையில்லாத ஒரு வேலை. அதை பார்ப்பதால் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எனவே நாம் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் சோப்பை எப்படி தயாரிப்பது என்பதையும், இருக்கும் சோப்புகளில் என்ன பொருள் இருப்பது என்பதையும் இப்பொழுது நாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்பொழுது சோப்பு நல்ல சோப்பா கெட்ட சோப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக நாம் டெஸ்ட் பண்ணி நிரூபிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தெரியுங்களா? நீங்கள் எந்த சோப்பை நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணணுமோ அந்த சோப்பு ஒன்று வேணும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று வேணும். ஏன்னா அந்த சோப்பை வந்து நம்ம சிறக போகிறோம். அடுத்தது ஒரு எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வு, சாதாரண எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வு பாருங்கள், ஒரு கண்ணாடி குடுவை, இதை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதை கலக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி குச்சி, அது இல்லாமல் ஒரு பொருள் வேணும். இதுதான், அதாவது 185% தண்ணியும் 15% சல்ஃபூரிக் ஆசிடும் இரண்டும் கலந்த ஒரு கலவை. இது ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிறோம். இந்த கலவை வேணும். அதுக்கப்புறம் அதை அளந்து ஊற்றுறதுக்கான ஒரு டப்பா. மொத்தம் இவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும். கரண்ட் கனெக்ஷன் வேணும். சரி, இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இதை எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். அதாவது முதல்ல என்ன பண்ண போகிறோம், ஒரு சோப்பு எடுத்துக்க போகிறோம். இன்றைக்கி நாம் சிந்தால் அப்படிங்கிற சோப்பு எடுத்துருக்குறோம். உடனே இந்த ஒரு சோப்பு நினச்சிக்காதீங்க, எல்லா சோப்பும் டெஸ்ட் பண்ணியாச்சு. எல்லா சோப்புலேயும் பாமாயில் ஃபேட்டி ஆசிட் தான் இருக்குது. நிரூபிக்கிறதுக்காக ஒன்றே ஒன்று உதாரணம் எடுத்துக்கிறோம். சிந்தால் பாருங்கள், இந்த சோப்பு பாருங்கள் எடுத்தாச்சு. இந்த சோப்பை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா பாருங்கள், இந்த காய் சிறகிற அந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, இதில் வச்சு என்ன பண்ண போகிறோம், இதை வந்து சிறக போகிறோம். சிறகும் போது என்ன ஆகுது பாருங்கள், சிறகும் போது கீழே வருது இல்லைங்களா. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், மொத்த சோப்பையும் இந்த மாதிரி தேங்காய் பூ மாதிரி செஞ்சுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும். ஓகே, வந்துருச்சு. இதை நம்ம வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நல்லா கவனிங்க, இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, இந்த பாத்திரத்தில் நாம் என்ன பண்ண போகிறோம், ஒரு 600 ml தண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்தாச்சு, தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றினதுக்கப்புறமா தண்ணியை சூடு பண்ணுறோம். தண்ணி சூடாகிட்டுருக்கு. சூடாக 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 நல்லா சூடான உடனே இந்த சோப்பு நாம் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை சோப்பை நாம் உள்ளே போடுறோம். உள்ளே போட்டாச்சு பாருங்கள், உள்ளே போட்டாச்சு. இப்போது இந்த கண்ணாடி குச்சி வழியாக லேசாக சுற்றுறோம். சுற்றிகிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் நேரம் சுத்த 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 இந்த சோப்பு முழுவதுமாக தண்ணீரில் கரைகிறது. இப்போ சோப்பு தண்ணி ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. எல்லாம் கரைஞ்ச உடனே இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த குடுவையில் ஒரு 100 ml எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த கண்ணாடி டப்பாவில் தண்ணி சூடாக இருக்கு இல்லையா, சோப்பு கரைஞ்சிருக்கு இல்லையா, அதில் இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்து ஊற்றிடக்கூடாது, மெதுவாக ஊற்றணும். பாருங்கள் எப்படி ஊற்றுறாங்கன்னு பாருங்கள், மெதுவாக ஊற்றணும். மெதுவாக ஊற்றி எல்லாம் ஊற்றி முடிச்சோன்னே மறுபடியும் பாருங்கள், கண்ணாடி குச்சியில் கலக்கிறோம். இப்படி கலக்கிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கழித்து சோப்பில் உண்மையிலேயே என்ன பொருள் போட்டிருக்காங்களோ அது தனியாக பிரியும், தண்ணி தனியாக பிரியும். உண்மையிலேயே தேங்காய் எண்ணெயில் ஒருத்தர் சோப்பு தயாரிச்சிருந்தாருன்னா மேலே தேங்காய் எண்ணெய் மிதக்கும், கீழே தண்ணி மிதக்கும். கண்ணில் பார்த்தாவே தெரியுங்க. இதுக்கு பேர் ரிவர்ஸ் ப்ராசஸ். ஆனால் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற பாமாயில் கழிவில் யாரெல்லாம் சோப்பு தயாரிக்கிறாங்களோ அது மேலே வந்து மிதக்கும். என்ன, மைசூர் சாண்டலாக இருந்தால் மஞ்சளாக மிதக்கும், மார்கோவாக இருந்தால் பச்சையாக மிதக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். புரிஞ்சுக்குங்க. எல்லா சோப்பும், ஒரு சோப்பு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, இன்னொரு சோப்பு 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ரெண்டுமே ஒரே குப்பை தான். அந்த டப்பா மட்டும்தான் வேறு, ஷைனிங் வேறு, பேர் வேறு, டாக்டர் சொல்கிறது வேறு, பேஷண்ட் சொல்கிறது வேறு, இப்படி தான் மாறுது. மற்ற எல்லா சோப்பும் ஒன்று தாங்க. நீங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தால் நிறையா காசு கொடுத்து ஏமாறுவீங்க, ரொம்ப புவராக இருந்தால் கம்மி காசு கொடுத்து ஏமாறுவீங்க. ஆக மொத்தம் ஏமாறுறது ஒன்று தான். இப்படி தாங்க டெஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. இந்த எல்லா டெஸ்ட்லேயும் நீங்கள் பார்ப்பது ஃபேட்டி ஆசிட் மட்டுமே. எனவே இந்த சோப்பு தான் அனைத்து நோய்களுக்கு காரணம் என்பது இப்பொழுது சயின்டிஃபிக்காக நிரூபிக்கப்பட்டு விட்டது.
யோசியுங்கள், யோசித்து முடிவெடுங்கள். இங்கே பாருங்க, எல்லா சோப்பும் ஒன்று தான்னு நான் மட்டும் சொல்ல, உலகத்தில் பல்வேறு சயின்டிஸ்ட்டுகள், உண்மையான சயின்டிஸ்ட்டுகள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஹிந்து பேப்பரில் 2014 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி எஸ்வி மூர்த்திங்கிறவர் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. நீங்கள் பயன்படுத்துகிற எல்லா சோப்பும் ஒன்று தான் அப்படின்னு. தேவைப்பட்ட அந்த கட்டுரை நீங்கள் எடுத்து படிச்சுக்கோங்க. எனவே அனைத்து சோப்புகளும் குப்பைகளே, அனைத்து வியாதிகளுக்கும் காரணம் சோப்பே. பார்த்தீங்களா, இப்போ டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த டெஸ்ட்டில் இது சோப்பே இல்லை, இது வந்து குப்பை அப்படிங்கிறது நிரூபிச்சாச்சு. இங்கே பாருங்க, இந்த ஃபேட்டி ஆசிட் இருக்கு இல்லையா, இது இவர் எடுத்து கையில் பூசுவார் பாருங்க, இது ஒரு பெயிண்ட்டுக்கு சமங்க. இதை நீங்கள் போட்டு குளிக்கிறதும் உடம்பெல்லாம் பெயிண்ட் அடிக்கிறதும் ஒன்று தாங்க. பாருங்க, இது காஞ்சதுன்னு வச்சுங்களேன், பெயிண்ட் மாதிரி ஒட்டிக்கும். குப்பை. இதுதான் சோப்பு. எல்லா சோப்பும் இப்படி தான். இது ஒரு சோப்பு மட்டும் இல்லை, எல்லா சோப்பும் இப்படி தான். எல்லாமே பெயிண்ட் தான். எனவே புரிந்து கொள்ளுங்கள், சோப்பு என்பது தான் அனைவருக்கும் வியாதிக்கான அடிப்படை காரணம். சரிங்க, எல்லா சோப்பும் செக் பண்ணி பார்த்தாச்சு. எந்த சோப்பு தாங்க நல்லது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நாம் செக் பண்ண எல்லா சோப்புகள்லையும் சந்திரிகா அப்படிங்கிற சோப்பில் தான் பாதி தேங்காய் எண்ணெயும் பாதி தேவையில்லாத பொருள் இருக்குது. அதே மாதிரி காயகல்பம் அப்படிங்கிற சோப்புலையும் பாதி தேங்காய் எண்ணெய் பாதி தேவையில்லாத பொருள் இருக்குது. மதுரையில் தயாராகிற ஏசியன் அப்படிங்கிற இந்த சோப்பில் 100% தேங்காய் எண்ணெய் இருக்குது. அதாவது மற்ற எல்லா சோப்புலேயும் தேங்காய் எண்ணெயே இல்லை. இதில் பாதியாவது இருக்குது, அதில் பாதியாவது இருக்குது. அதனால தான் விளம்பரத்தை சொல்கிறாங்களா இல்லையா, ஒரு சோப்பு தயாரிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுன்னு. ஆமாங்க, அது உண்மையான சோப்பு, நல்ல சோப்பு தயாரிக்கிறதுனா ரொம்ப ரிஸ்க்குங்க, கஷ்டப்பட்டு தாங்க தயாரிக்கணும். டூப்ளிகேட் சோப்பை நீங்கள் சீக்கிரமாக தயாரித்து கடகடன்னு விற்றுட்டு போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தேங்காய் எண்ணெய் உள்ள சோப்பை இதே டெஸ்ட்டு பண்ணனா அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் இருக்கிற ஒரு சோப்பை, அதாவது ஏசியன் சோப்பை எப்படி டெஸ்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. அதே மாதிரி தாங்க, சோப்பை எடுத்துக்கணும், காய் சரகிற அந்த ஸ்ட்ரிப்பில் வச்சு சரகிக்கணும். மொத்த சோப்பை ஒரு சோப் மொத்தமாக சரகணும். பாருங்கள், சரகுறாங்க. ஓகே, சரகி முடிச்சாச்சு. இப்போது நாம் அடுப்பில் கண்ணாடி குடுவி வைக்கிறோம். வச்சு இந்த சோப்பை உள்ளே போடுறோம். இங்கே பாருங்க, முதல்ல உள்ளே போட வேண்டாம், நல்லா தண்ணியை சூடு பண்ணி, அதாவது 600 ml தண்ணி எடுத்துக்கிறோம். 600 ml தண்ணியை நல்லா சூடு பண்ணி இப்போ சோப்பை உள்ளே போடுறோம். கண்ணாடி குச்சி வச்சு கலக்கிறோம். கலக்கிட்டே கலக்கிறோம். ஓகே, இப்போ ஃபுல்லாக கலங்கிருச்சு. இப்போது ஏற்கனவே தயார் பண்ண சல்ஃபூரிக் ஆசிட், அதாவது ஏற்கனவே சொன்னது தான், 85% தண்ணியும் 15% சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கிற ஒரு கரைசலை 100 ml எடுக்கிறோம். பாருங்கள், எடுத்தாச்சு. இப்போ மெதுவாக உள்ளே ஊற்றுறோம். இப்போ கலக்கிறோம் பாருங்கள். கலக்கும் பொழுது இப்போ பெரியது பாருங்கள். ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்க்குறது தான் உண்மையான தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பை டெஸ்ட் பண்ணால் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது போலத்தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல் சோப். இதில் பாருங்கள், ஃபேட்டி ஆசிடே இல்லை. மேலே தேங்காய் எண்ணெய் நிற்கிது, கீழே எண்ணெய் இருக்குது, அவ்வளோதான். இப்போ அதை எடுத்து தடவுறாரு பாருங்கள். மேலே தேங்காய் எண்ணெய், கீழே தண்ணி, சுத்தமான தேங்காய் எண்ணெய். இப்படி பிரித்து நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் மூலிமா ஒரு சோப்பில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பை டெஸ்ட் செய்தால் இப்படித்தான் இருக்கும். இதுதான் ஒரிஜினல். இது வரைக்கும் ஃபேட்டி ஆசிட்னு சொன்ன இல்லைங்களா, அது இதுதாங்க அந்த குப்பை, ஃபேட்டி ஆசிட். இது சுத்தமான தேங்காய் எண்ணெய். எனவே ஃபேட்டி ஆசிடில் தயாரிக்கப்படும் அனைத்து சோப்புகளும் குப்பை, தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்படும் அனைத்து சோப்புகளும் தூய்மை. அதாவது சுத்தமான ஒரிஜினல் சோப்பு எப்படி தயாரிக்க வேண்டும் என்பதை 6ஆம் வகுப்பு பாட நூல்லையே வந்திருக்குதுங்க. இது நான் படிக்கிற கேளுங்களேன். சோப்பு தயாரிக்கும் முறை, தேவையான பொருள்கள்: தண்ணீர் 35 ml, சோடியம் ஹைட்ராக்சைடு 10 கிராம், தேங்காய் எண்ணெய் 60 கிராம், ஒரு கண்ணாடி குச்சி, ஒரு முகவை. இவ்வளோதாங்க, 5 பொருளுங்க. எப்படி தயாரிக்கிறதுன்னு படிக்கிறேன். முகவையில் 35 ml தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதில் 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடை கரைத்து குளிர வைக்க வேண்டும். அடுத்தது, அதில் தேங்காய் எண்ணெயை சிறிது சிறிதாக சேர்த்து கண்ணாடி குச்சியால் நன்றாக கலக்கி கொண்டே இருந்தால் கெட்டியாவதை காணலாம். அதை காலி தீப்பெட்டியில் ஊற்றி உலர வைத்தால் சோப்பு தயார். பாருங்கள், சிம்பிள் ஐடியாங்க.
இதை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. நானும் சின்ன வயசில் செஞ்சுருக்கிறேங்க. இப்போவும் எல்லா பள்ளிக்கூடத்துலையும் இதை எல்லா மாணவர்களும் செஞ்சு பார்க்குறாங்க. சின்ன டப்பாவில் சின்ன விஷயங்க. இந்த விஷயம் சுகாதாரத்துறைக்கும் தெரியல, முதலமைச்சருக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல, கவர்மெண்ட்டுக்கு தெரியல. புரிந்து கொள்ளுங்கள், சின்ன விஷயத்தை மறைத்துவிட்டு பெரிய விஷயத்தை, தேவையில்லாத விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இனிமேல் சோப்பு வேணும்னா நீங்களே தயாரிச்சிட்டா தான் உண்டு. முடிஞ்சதுன்னா இந்த மாதிரி தயாரித்து நீங்களே பயன்படுத்திக்கங்க. இல்லையா அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு எந்த சோப்பு அதில் இருக்குதோ நீங்களே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு எந்த சோப்பில் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் இருக்கோ நீங்களே ஆராய்ச்சி பண்ணி நீங்களே வாங்கி பயன்படுத்திக்கங்க. சோப்பு தயாரிப்பது ஒரு சாதாரண விஷயம். நல்ல சோப்பை தயாரிப்பது ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இதுவரை நாம் பார்த்த டெஸ்ட்டில் தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பு மட்டுமே நல்லது, ஃபேட்டி ஆசிடில் தயாரிக்கப்பட்ட சோப்பு தான் அனைத்து வியாதிக்கு காரணம் அப்படிங்கிறத சயின்டிஃபிக்காக டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இந்த இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த ஏர்வாடி இப்ராஹிம் ஐயா அவர்களுக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நமக்கு இதை பள்ளிக்கூடத்துலையும் சொல்லித்தரல, காலேஜ்லேயும் சொல்லித்தரல, எந்த சுகாதாரத்துறையும் சொல்லித்தரல, அரசியல்வாதிகளையும் சொல்லித்தரல. இப்படிப்பட்ட இத்தனை வருஷமாக சோப்பு யூஸ் பண்ணுறோம். ஆனால் சோப்புன்னா என்ன, அது என்ன இருக்குது, அது என்ன பண்ணுதுங்கிறத நான் இவர் மூலியமாக கற்றுக்கிட்டனால இவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இவருடைய நம்பர்லாம் கொடுக்குறேன், நேரில் போங்க. அவர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருப்பார். இல்லை நீங்களே வீட்டில் டெஸ்ட்டு பண்ணுங்கள். எந்த சோப்பு பயன்படுத்துகிறா இருந்தாலும் நான் சொல்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதில் தேங்காய் எண்ணெய் இருந்ததுன்னா பயன்படுத்துங்க, இல்லைன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இதுதான் கடைசியாக முடிவு. நீங்களே சொந்தமாக ஒன்று மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நல்ல சோப்பாக டெஸ்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கிங்க. இதுதான் இந்த நம்ம வீடியோவுடைய கடைசி முடிவு. இப்போ இவர் இடத்துக்கு மதுரையில் இவர் ஃபாத்திமா காலேஜுக்கு பின்னால் கூடல் நகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் நேரில் போனீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கும். நீங்களே உங்கள் சோப்பை கொண்டு போய் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏற்கனவே எல்லா சோப்பையும் டெஸ்ட் பண்ண ரிசல்ட் வச்சுருக்கிறாரு. ஒரு சோப்பு எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அவர் இடத்துல நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இனிமேல் நம்ம சோப்பை ஒழுங்கு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இது ஒரு ஆரம்பம். கண்டிப்பாக எப்படி நாம் எண்ணெய் நல்ல எண்ணெய் இல்லை, செக்கெண்ணெய் ஆட்டுங்கன்னு சொல்லி ஆரம்பித்து ஒரு 5 வருஷத்தில் எல்லா தெருவிலையும் எப்படி செக்கெண்ணெய் வந்திருக்கோ அதே மாதிரி இனிமேல் தேங்காய் எண்ணெய் சோப்புன்னு எங்ககிட்ட மட்டும்தாங்க தேங்காய் எண்ணெய் சோப்பு கிடைக்கும்னு எல்லோரும் சொல்கிற அளவுக்கு சோப்பை நாம் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்படி ஒரு அருமையான விஷயத்தை கூறிய நமது ஏர்வாடி இப்ராஹிம் ஐயா அவர்கள் இப்போ உங்ககிட்ட சில வார்த்தைகள் பேசுவார். நான் ஏன் இந்த சோப்பில் தேங்காய் எண்ணெயில் தயார் பண்ணி மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரே நோக்கம் என்னன்னா, நான் பல வியாதியில் எப்படின்னா உடம்புல பூரா சோரியாசிஸ் மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாம் இருந்துச்சு. நான் பல டாக்டர்ஸ் எல்லாத்துட்டையும் போனேன், க்யூர் ஆகலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி குடித்தா கூட அங்கங்கே வீங்கிக்கிறோம். அதுக்கு பேர், அந்த வியாதிக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா ஆஞ்சிய நீராட்டிக்குன்னு சொல்லுவாங்க. ஆஞ்சிய நீராட்டிக்கிட்ட உதட்டுக்கிட்ட வந்தால் உதடு பெருசாயிரும், மர்மஸ்தலத்தில் வந்தால் மர்ம இதாகும், கடைசியில் தோப்பட்டையில் வந்தால் தோப்பட்டை பெருசாகும். இந்த மாதிரி அதுக்கு மருந்து என்னான்டா கடைசியில் சீராய்ட மருந்து தான். அதுதான் அந்த இதுக்கு அது தொண்டைக்குழிக்கிட்ட வந்தால் மாத்திரம்தான் அதை போடுவேன். ஏன்டா தொண்டைக்குழிக்கிட்ட அடைச்சிச்சின்னா மூச்சு திணறாய் செத்து போவோம். அந்த ரீசனுக்கு மற்ற நேரம் அந்த இதுவும் போடவும் மாட்டேன். அது போட்டால் கிட்னி பாதிக்கும்ன்றது தெரியும். அதுக்காக அதை போடாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த சோப்புக்கு ஒரு விமர்சனம் எப்படி கிடச்சுன்னா, இந்த மாதிரி நம்மள்கிட்ட ஒரு சித்தர் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெயை தடவி தேங்காய் எண்ணெயில் இது பண்ணுங்க, உடம்பை கழிவு உடம்புல ரத்தத்தை சுத்தி பண்ணுங்க அப்படின்னா எப்படி சுத்தி பண்ணுறதுன்னு தெரியாமல் இது பண்ணும்போது அப்போ தான் அவர் தேங்காய் எண்ணெயில் நீங்கள் சோப்பு செஞ்சு இது பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்னும் போது அப்போ தான் 6th ஸ்டாண்டர்ட் புக்கு 6வது புக்கு கிடச்சி அந்த நான் படித்த இதில் அதை வச்சு சோப்பு இது பண்ணும்போது பண்ணி அந்த சோப்பை இதை மாடிஃபைக்காக பண்ணிட்டேன். நான் அந்த இதில் பண்ணாமல் இது ஒரு பேசிக்கலாக எடுத்துக்கிட்டு அடுத்தது அது இது கூலிங் ப்ராசஸ், ஒன்று ஹீட் ப்ராசஸில் கொண்டு போய் சோப்பை தயார் பண்ணி மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த இது போட்டதுக்கு பின்னுக்க இன்னைக்கு வரைக்கும் சரி எந்த வியாதியுமே எனக்கு வந்ததும் இல்லை, வரவும் இல்லை. ஏன் நம்ம உடம்புல கழிவுகள் வெளியேற்றப்படுச்சு. அதுக்கு அந்த கழிவுகளை வெளியேறினதுனால நான் ஆரோக்கியமாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கேன். இதை மக்களுக்கு செலவழிக்க இது பண்ணணும் தான் ஐயா 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணி இதை பற்றி விவரம் சொன்னேன். அவங்களும் இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த இது இப்படித்தான் என்னதுன்னு அவங்களுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணதை வச்சு சோப்பு என்னென்ன சோப்பு எப்படி இப்படி பண்ணுறாங்க எல்லா சோப்பையுமே அக்கு வேறு ஆணி வேற பிரித்து பார்த்தது பண்ணுக்கிறேன்.
இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு இதை வந்து ஐயாட்ட வந்து இப்போ வந்து நான் இதை சொல்லி மக்களுக்கு எத்தி வச்சேன். இதை சோப்பை வந்து வேணும்னா இதனுடைய விவரங்கள் வேணும்னா என்கிட்ட வந்து கேளுங்க. இதனுடைய விவர சோப்பு செய்கிறதையும் சொல்லித்தரேன். அப்படி செய்ய முடியாதவங்க வாங்கி போடுறதுக்கு நான் இதுக்குள்ளே ஊக்குவிக்கப்படுத்துகிறேன். என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், வாழ்க வளமுடன். ஐயாவுக்கு நான் நன்றி ரொம்ப செலுத்துகிறேன். மேலும் விவரங்களுக்கு இவரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் இவரது பெயர் திரு ஏர்வாடி இப்ராஹிம் அவர்கள், மதுரை. இவரது நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9440711066 அல்லது 0452266266 045226629995. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். ஐயாவை மீட் பண்ணுங்கள். சோப்பு சம்பந்தமான எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நேரடியாக நீங்கள் அவரையே காண்டாக்ட் பண்ணி அவர் இடத்துக்கே போய் நீங்கள் எல்லாமே கற்றுக்கலாம். சோப்பை ஒழுங்கு செய்வோம், நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம்.